வணக்கம். இது கலைக்கதைக்களம். ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க ஒரு நாளாவது கவனிச்சிருக்கீங்களா? காட்டுல ராஜாவாக இருந்த ஒரு யானை சேட்ல சிக்கிட்டா அதையே காக்கை கூட கொத்த ஆரம்பிச்சிரும். இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு. அது யானை பலவீனம்னு இல்ல, ஆனா அந்த ஒரு நேரத்துல அது உதவி இல்லாம இருந்துச்சு. அந்த ஒரு தருணம் தான் அது பலவீனமா காட்டுச்சு. அதுதான் வாழ்க்கை. இந்த உலகம் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? நல்ல மனசு இருக்கிறவங்கன்னா மதிக்காது, மென்மையா பேசுறவங்கன்னா மதிக்காது. வலிமையா இருக்கிறவங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்க, தங்கள் மதிப்பை காக்கிறவங்க, இவர்களை தான் உலகம் மதிக்கும். நீங்க ஒரு சிறிய நேரம் கூட பலவீனமா தெரிஞ்சிங்கன்னா உங்களை பயன்படுத்த தயங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால்தான் இந்த கருத்து ரொம்ப முக்கியம். பலவீனம் என்றால் என்ன? பல பேருக்கு இது புரியாது. பலவீனம் அப்படின்னா உடம்பு பலவீனம் மட்டும் இல்ல, மனசு பலவீனம், முடிவெடுக்க முடியாத நிலை, எல்லாருக்கும் ஆம் சொல்லுற பழக்கம், தன்னம்பிக்கை இல்லாம இருப்பது, இது எல்லாமே பலவீனம்தான். நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்களே உங்களை இழந்து போயிடுவீங்க. இல்லை சொல்ல தெரியாதவங்க, தங்களுக்காக நிற்க தெரியாதவங்க, இவர்களை தான் உலகம் அதிகமா பயன்படுத்தும். நீ உன்னை மதிக்கலனா உலகமும் உன்னை மதிக்காது. ஒரு பெரிய யானை, அது காட்டுல எல்லாருக்கும் பயமா இருக்கும். அது நடந்தாலே நிலம் அதிரும். ஆனா ஒரு நாள் அது சேட்ல சிக்கிடுச்சு. முதலில் அது தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு, ஆனா முடியல. அது மெதுவா சோர்ந்து போச்சு. அதை பார்த்த காக்கைகள் முதலில் தூரத்துல இருந்துச்சு. பிறகு அது நகர முடியலன்னு புரிஞ்சதும் அருகே வந்துச்சு. சிறு சிறு கொத்தல ஆரம்பிச்சுச்சு. அந்த காக்கைக்கு யானையை வெல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்துல அது பலவீனமா இருந்ததால அந்த காக்கைக்கும் தைரியம் வந்துச்சு. இதுதான் உண்மை. இது ஒரு கதை இல்ல, நம்ம வாழ்க்கையிலே நடக்குது. வேலை இடத்துல நீங்க இல்லை சொல்ல மாட்டீங்கன்னா உங்க வேலைக்கு மேல கூட வேலை போடுவாங்க. நண்பர்கள் வட்டத்துல நீங்க எப்பவும் ஒத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. சமுதாயத்துல நீங்க உங்க மதிப்பை காக்கலனா உங்களை கீழே தள்ள முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? நீங்க பலவீனமா தெரிஞ்சதால. சரி, இப்ப என்ன செய்யலாம்? வாழ்க்கையை மாற்ற ஒரு சில விஷயங்கள். முதலில் இல்லை சொல்ல கற்றுக்கொள். அது தப்பே இல்ல. உன்னை நீ மதிக்க ஆரம்பிச்சுக்கோ. உன் நேரம், உன் உழைப்பு முக்கியம். தன்னம்பிக்கையே வளர்த்துக்கொள். சிறிய விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. எல்லாருக்கும் பிடிக்கணும் என்ற எண்ணம் விடு. நீ உனக்காக வாழணும். உன் பலவீனத்தை எல்லாரிடமும் காட்டாதே. அதை நீயே சரி பண்ணு. வலிமையா நடந்து கொள். உலகம் உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். நினைவில் வைங்க, சேற்றில் சிக்கிய யானையை காக்கை கொத்தும். பலவீனம் காட்டினா யாரும் தாக்குவாங்க. இது ஒரு வார்த்தை இல்ல, ஒரு வாழ்க்கை உண்மை. அதனால் எந்த நிலையில இருந்தாலும் உங்களை பலவீனமா காட்டாதீங்க. வலிமையா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க. உங்களை நீங்க மதிங்க. அப்போதான் உலகம் உங்களை மதிக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனாக இருந்தா விருப்பம் தெரிவிக்கவும், எங்கள் சேனலை பதிவு செய்யவும், உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து அவர்களுக்கும் உதவுங்க.